தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகளில் ராமாயணம் கேட்கறதுக்காக வந்துட்டீங்களா? உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக நானும் ரெடியாக வந்துட்டேன். குட்டீஸ், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம்முடைய சாய் டிவி ரசிகர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம ராமாயணம் கதை கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ராமாயணத்தில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நீங்கள் எனக்கு விஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு யாராவது குட்டீஸ் சொல்கிறீங்களா? உங்களுக்காக தான் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு? போன எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாக்க, ராவணனுடைய தளபதிகள் ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க. அடுத்தது ராவணனே நானே நேரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனே தன்னுடைய படை தளபதிகளோட பெரிய கூட்டத்தோட ராமர் லக்ஷ்மணரை எதிர்ப்பதற்காக போருக்கு வர்றாரு. வந்தாரா? என்ன ஆச்சு? அப்போ பயங்கர ஃபைட்டு. அவருக்கும் வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பெரிய சண்டை நடந்தது இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தராக வந்து ராவணனை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கடைசியில் யார் வந்தது? ஸ்ரீராமர் வந்தார். வந்தவர் உடனே என்ன சொன்னார்? ஒவ்வொன்றா காலி பண்ணினார் இல்லையா? இந்த ராவணனுடைய தேர், அவனுடைய அந்த தேரோட்டி மற்றும் அவனுடைய ஆயுதங்கள், வில்லு எல்லாமே காலி பண்ணினார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அம்பு விட்டார். தலையில் இருக்கிற கிரீடம் டப்புன்னு கீழே விழுந்தது. இப்போது நிராயுதபாணியாக ராவணன் நின்றான். அப்பொழுது ஸ்ரீராமர் என்ன சொன்னார்? நீ நிறைய சாதனைகள் செய்துட்ட, உன்னுடைய வலிமையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஆகையினால இப்போது நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம், நீ நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறாய். ஆகையினால இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார் இல்லையா ராவணனை? அதற்காக ராவணன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய கர்வமும் தன்னுடைய மகிழ்ச்சியும் சுத்தமாக அழிந்தவனாக நடந்தே இலங்கைக்குள் திரும்பி சென்றான். அவனுடைய அரண்மனைக்கு திரும்பி போனான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என்ன டிசைட் பண்ணுறான்? நெக்ஸ்ட்டு நம்முடைய தங்க தளபதி, நம்முடைய தங்க தம்பி இருக்கான் ஒருத்தன், சும்மா தூங்கிட்டே இருப்பான். அவன் வந்து பெரிய மலை போன்ற பெரிய அரக்கன். அவனால் வந்து தேவலோகத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட முடியும், இந்திரலோகத்தை ஜெயிப்பான், அவன் வந்து யமலோகத்தை ஜெயிப்பான். எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி தான். அவன் பெரிய படைகளோடு போவான். அப்படிப்பட்ட தங்க தம்பியை எழுப்புங்கடா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். யார் அந்த தங்க தம்பி? கும்பகர்ணன். கும்பகர்ணனை எழுப்புவதற்காக பெரிய பட்டாளமே போகுது. போய் என்ன பண்ணாங்க? கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக எல்லா விதமான டார்ச்சர்ஸையும் கொடுத்தாங்க. முன்னாடி வாசனை நறுமணங்கள் வச்சாங்க, பெரிய பெரிய மாமிச மலைகளை வச்சாங்க, சாப்பாடு வச்சாங்க. எதுக்குமே அசரலை. மேலே ஏறி குத்தினாங்க, கத்தினாங்க. சுற்றி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசித்தாங்க. அந்த சத்தம் இலங்கை முழுக்க கேட்டுதான். ஆனால் கும்பகர்ணன் மட்டும் எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல யானைகளை வந்து அவன் மேலே நடக்க விட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பெரிய மனசு பண்ணி கண்ணை மூடிச்சிட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் கண்ணை மூடிச்ச உடனே முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கிடுகிடுன்னு எழுந்த உடனே பசி. 6 மாதத்துக்கு மேலே தூங்குறானோ, அதனால பசி. கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டானோ. அது எப்போவுமே பழக்கமாக கும்பகர்ணனுக்கு. எப்போ கண்ணை முடிச்சாலும் அவனுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா. கும்பகர்ணனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் ராமாயணத்தில். அதுவும் இலங்கையை பற்றி நாம் படிக்கும் பொழுது கும்பகர்ணனை பற்றி நாம் படிக்காமலே இருக்க முடியாது. கும்பகர்ணனுடைய தூக்கம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதனால தான் நம்ம கூட ரொம்ப நேரம் தூங்கினோன்னே அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க? ஏன் இப்படி கும்பகர்ணன் மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூக்கம் கும்பகர்ணனுக்கு ரொம்ப பிடிச்சதான், சாப்பாடும் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் அவ்வளோ பெரிய உடம்பு இருந்து தான் கும்பகர்ணனுக்கு. இப்படி இந்த கும்பகர்ணன் ஒரு வழியாக எழுப்பிடுறாங்க. எழுப்பின உடனே 2 மந்திரிகள் வந்து போய் பேசுகிறாங்க. ஒரு தம்பி போய் பேசுகிறாரு, இன்னொரு தம்பி போய் பேசுகிறாரு, ஒரு மந்திரி போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆபத்து நாட்டுக்கு வந்திருக்கு, ராமர் லக்ஷ்மணன் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களால முற்றுகையிடப்பட்டிருக்கோம் நம்ம. ஆகையினால உன்னுடைய உதவி என்பது அவசியமாக இருக்கிறது நம்முடைய அரசருக்கு அப்படின்னு போய் உடனே போய் நீ ராவணனை போய் மீட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது கும்பகர்ணன் ராவணனை மீட் பண்ணுறதுக்காக வரான். எங்கே வரான்? ராவணன் வந்து தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய புஷ்பக விமானத்திற்குள்ளே உட்காந்துருக்கானோ. இப்போ கும்பகர்ணன் பார்க்க வரான். அண்ணன் இல்லையா, அதுக்காக வணங்குறான். நான் முதல்ல வணங்கிட்டு உட்காடுறான். உட்காந்துட்டு என்ன விஷயம், என்னை கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம் அண்ணா அப்படின்னு கேட்குறான். இதற்கு முன்னாடியே நான் சொன்னேன் உங்ககிட்ட, கும்பகர்ணனை பற்றி ஸ்ரீராமர் கேட்குறார் விபீஷ்ணர்கிட்ட.
யார் இவன் மலை போல இருக்கான், பெரிய அரக்கனாக இருக்கான், எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு வரலாம் குட்டீஸ். ஏன்னா ராமர் இந்த சேனைகள் வானர சேனைகள்லாம் எங்கே இருக்காங்க? இலங்கை மாநகரத்தை விட்டு வெளியில் இருக்காங்க இல்லையா? அவர் நகருக்குள்ளேயே போகலையே, நகரை விட்டு வெளியில் தானே இருக்காரு இல்லையா? சுவேல மலையில் தானே தங்கியிருந்தார், அங்கிருந்து தானே வெளியில் இந்த பேட்டில் வார்ஃபீல்டு இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பகர்ணன் வர்றது எப்படி ராமருக்கு தெரிஞ்சதுன்னா, கும்பகர்ணனோட ஹைட்டு வெயிட்டே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குமா. ஒரு பெரிய மலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த மலை தெரியும் தானே. அதே மாதிரி தான் கும்பகர்ணன் வந்து எழுந்து அவனுடைய இருப்பிடத்தை விட்டு, அவனுக்கு என்ன பெரிய மாளிகைகள்லாம் சரியாக இருக்குமா, குகை மாதிரியான ஏரியா தானே சரியாக இருக்கும். அவன் பேசிக்கலி ஒரு அரக்கன் தானே. அதனால அவன் தங்கியிருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவை விட்டு எங்கே போகிறான்? இப்போ ராவணனுடைய பேலஸ்க்கு போகிறான். அப்போ போகும்பொழுது அவன் நடந்து போனால் தெரியும் இல்லையா, ஒரு பெரிய மலை இப்படி போச்சுன்னா எல்லாரும் பார்ப்போம் இல்லையா, ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படித்தான் தெரிஞ்சானா. அதை பார்த்து தான் ராமர் கேட்குறார் விபீஷணர்கிட்ட, யார் இவன் இவ்வளோ மலை மாதிரி இருக்கானேங்கும் பொழுது விபீஷணர் கும்பகர்ணனுடைய கதையும், எதனால் அவன் தூங்கினான், அவன் சண்டைக்கு போனான், இந்திரன் அடித்தான், இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு இதனால தான் அவன் தூங்குறான், அவன் தூங்கி எழுந்த உடனே நிறைய சாப்பிடுவான், அவன் பிரஜைகளையே எடுத்து முழுங்குவான், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அரக்கன், அதே சமயம் ரொம்ப பராக்கிரமசாலி. ராவணன் உங்களை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன், ரொம்ப கவலை ஆயிடுச்சு அவனுக்கு. அதுக்காகத்தான் இவனை எழுப்பியிருக்கணும். இவன் இப்போதைக்கு எழுந்திருக்கக்கூடியவனே இல்லை, என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் அவன் செய்யறதை நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் எல்லாத்தையும் சொல்றாராம். அப்பொழுது இவன் வந்து பயத்தினால தான் ராவணனால் எழுப்பப்பட்டு இப்பொழுது தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு ராவணனது மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கிறான். அவன் கையில் வானரர்கள் கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான், பீஸ் பீஸ் ஆக்கிடுவான் அப்படின்னு, எனக்கு பிடிச்சி முழுங்கிடுவான், அவன் இப்படி எப்படி பிடிச்சி முழுங்கிடுவான் அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாரு விபீஷணர். உடனே ராமர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே வானரர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டார், யாரும் அவன் கண்ணுக்கு நேர அவன் கைக்கு படுற இடத்துல இருக்காதீங்க, எல்லாம் வந்து மலைக்கு மேலே இருங்க, இல்லை மரத்துக்கு மேலே இருங்க, அவனை வந்து நேரடியாக நேருக்கு நேர் வராதிங்க அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட்டை இவரும் கொடுத்துட்டாராம். தன்னுடைய வானரர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். இப்போ தான் ராவணனை சந்திப்பதற்காக கும்பகர்ணன் ராவணனது பேலஸுக்கு போகிறான். இப்போது ராவணன் எங்கே உட்காந்துருக்கான்? புஷ்பக விமானத்தில் அப்படி கவலையோடு உட்காந்துருக்கான். முன்னாடி வணங்கி நிற்கிறான். என்ன விஷயம்னு கேட்குறான். அப்போது ராவணன் சொல்ல ஆரம்பிக்கிறான், என் பிரியமானவனே, என்னுடைய பிரியத்துக்குரியவனே, உனக்கு தெரியுமா, நீ தூங்கிட்ட, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. ராமர் வந்து சுக்ரீவனோட கடலை தாண்டி பாலம் அமைத்து வந்துட்டார் தெரியுமா. பல அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள், வானரர்களும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் வானரர்களால் நம்மளை ஜெயிக்கவே முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குப்பா, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன், நீ தேவர்களையே ஜெயித்தவன், ஆகையினால உன்னால் போய் இந்த பகைவர்களை வந்து வேட்டையாடி விட்டு வர முடியும். ஆகையினால நீதான் சென்று எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும், நீதான்ப்பா போகணும், நீ போய் தான் எப்படியாவது ஜெயிச்சு என்னோட மானத்தை காப்பாற்றணும்ப்பா, நான் உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன் அப்படின்னு ராவணன் இப்போ சரண்டர் ஆகிறான் கும்பகர்ணன் கிட்ட. உடனே கும்பகர்ணன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறான், எப்போதுமே நண்பர்களோட பேச்சை நாம் கேட்கணும். நீ வந்து நண்பர்களோட பேச்சை கேட்கல, உனக்கு பிரியமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கேட்கவில்லை. ஒரு அரசனாக இருப்பவன் அரசனுக்கு உண்டான மரியாதைகளுடன் ஒரு அரசாட்சி எப்படி நடத்த வேண்டுமோ, எப்படி நல்லவர்களின் சொற்களை கேட்டு ஒரு அரசாட்சி என்பது நிகழ வேண்டுமோ அப்படி நீ செய்யவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இது. உன்னுடைய கர்வத்தின் காரணமாக, உன்னுடைய தீய செயலின் காரணமாக இந்த துன்பத்தை நீயே எடுத்துக்கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்கிறான். உன்னால் நீ மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். உன்னுடைய கர்வம் தான் காரணம், உன்னுடைய தீய செயல்கள் தான் காரணம். நீ அன்றே நன்கு கலந்து ஆலோசித்து அதற்கு வேண்டிய வழிமுறைகளை எடுத்திருந்தீன்னாக்க இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பக்கூடிய நிலைமை உனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் லென்த்தியாக அட்வைஸ் பண்ணுறான். அட்வைஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான் கடைசியாக, நீ இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை, என்னுடைய தம்பி ஆகிய விபீஷணன் இருக்கா இல்லையா, நம்முடைய தம்பி விபீஷணன், அவன் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசுவான், அவன் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், அவனுடைய பேச்சையும் உன்னுடைய மனைவியினுடைய பேச்சையும் கேளு, அவர்கள் இருவரது அறிவுரைகள் மட்டுமே உன்னை காக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் சும்மா இருப்பாரா? ராவணனுக்கு இதெல்லாம் கேட்டுக்க பிடிக்குமா? அவன் தான் ஆணவத்தின் உச்சியில், அகம்பாவத்தின் உச்சியில் இருக்கான்ல, தான் செய்வது மட்டுமே சரி, நான் தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அகம்பாவத்தில் திளைக்கக்கூடியவனாக இருக்கான் இல்லையா, ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கான். அவன் போய் ஏற்றுப்பானா இந்த அட்வைஸ்லாம்? அவன் என்ன சொல்கிறான், நீ என்ன எனக்கு அப்பாவா, இல்லை நீ எனக்கு என்ன குருவா? அப்பா குருலாம் தான் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ என்ன அவங்கள மாதிரி அட்வைஸ் பண்ணுற? நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேனா இல்லை உன்னை அட்வைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேனா? எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இப்படி உட்காந்து அட்வைஸ் பண்ணுறியே,
நீ செய்ய வேண்டியது என்ன? போருக்கு போக வேண்டியதுதான். ஆபத்தில் உதவுபவன் தான் நண்பன். என்ன, நான் இப்போ ஒரு கஷ்டம்னு கூப்பிடுறேன், நீ எனக்கு சகோதரனா இல்லைனாலும் ஒரு நண்பனாக இதை நீ செய்ய மாட்டியா? இந்த சமயத்தில் உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியே, இது அட்வைஸுக்கான காலமே இல்லை. ஆகையினால இது சரியான நேரம், நீ சென்று பகைவர்களை வேட்டையாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறானா. சொன்ன உடனே கும்பகர்ணன் இறங்கிடுறான். இறங்கிட்டு என்ன சொல்கிறான், சரி சரி பரவாயில்ல, உனக்காக நான் செல்கிறேன், இதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை, உன் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக உன்னுடைய தம்பியாகவும் உன்னுடைய நண்பனாகவும் நான் சென்று இந்த போரினை நான் எதிர்கொள்வேன். போய் நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு அந்த ராமர் லக்ஷ்மணரோட தலையை கொண்டு வந்து உன் காலில் வைக்கிறேன், நான் எல்லோரையும் ஜெயித்து விட்டு இந்த குரங்கு கூட்டத்தையே காணாமல் செய்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறானாம். அப்போது கூடவே இருக்கா மகோதரன் அப்படிங்கிற இன்னொரு தம்பி, ஒரு கசின் பிரதர் போல இருக்கு. அந்த மகோதரன் சொல்கிறான், நீ விஷயம் புரியாமல் பேசுகிற கும்பகர்ணா, எங்கேயாவது நீ அந்த தேவர்கள் இந்திரர்களை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் இந்த ஸ்ரீராமர், அவரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற பத்தியா? ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்களையே ஜெயித்தவர் அவர். ஒரு ஆளை நின்று 1.5 முகூர்த்த காலத்தில் ஜெயித்தவர் தெரியுமா அவர். நீ தப்பாக பேசாத, நீ உன்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு நீ பேசாத, அதாவது மனப்பால் குடிக்காதே அப்படிங்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிறப்பா, கற்பனை விட்டு வெளிலவா, அங்கே ரியாலிட்டியே வேற அப்படிங்கிற மாதிரி அந்த மகோதரன் அப்படிங்கிற ஒரு சகோதரன் சொல்கிறான். அவனும் அரக்கன் தான், பட் அவன் நல்ல விஷயத்த கும்பகர்ணனுக்கு எடுத்து சொல்கிறானாம். இப்பொழுது உடனே கும்பகர்ணனுக்கு கோபம் வந்துடுது. அவன் சொல்கிறான், ஒரு வீரன் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வீரனாகப்பட்டவன்றவன் ஒரு தைரியமாக போர்க்களத்துக்கு போகணும், வாய்ப்பேச்சில் சிறந்தவனாக இருப்பவன் வீரன் இல்லை, ஆகையினால நம்ம போகலான்னு சொல்லிட்டு அண்ணனை சொல்கிறான், நீ ஜாலியாக இரு. ராவணனை பார்த்து சொல்கிறான், நீ ஜாலியாக இரு, நான் போய் அவங்கள மீட் பண்ணுறேன், அவங்க பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன், நீ ஜாலியாக ஜம்முன்னு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃபை, சீதை உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் கும்பகர்ணன். முதல்ல அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பேசுகிறான். பேசின உடனே சுற்றி இருப்பவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அரசரே, நாங்கள் சில முக்கியமான அரக்கர்களுடன் கும்பகர்ணனுடன் நாங்கள் போருக்கு போகிறோம், நாங்கள் ராமர் லக்ஷ்மணர்கிட்ட தோத்துட்டோன்னா உங்கள் காலில் விழறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராமர் லக்ஷ்மணர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இலங்கை முழுக்க நீங்கள் பறை அறிவித்து டம் 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 டம்னு ராமர் லக்ஷ்மணர் செத்து போயிட்டாருன்னு சொல்லுங்கள், அதில் சீதை மயங்கி போயிடுவாங்க, உடனே சீதை உங்களுக்கு பணிஞ்சே ஆகணும், சீதையை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கு, இப்படிலாம் ஐடியா கொடுக்குறாங்க. இவனுங்க வார்ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கூட போகிறவங்கெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்களாம். ஒவ்வொரு அமைச்சர்கள் தளபதிகள் இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தன் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறான். இப்போது கும்பகர்ணன் சரி சரி நேரம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசணும், நாம் ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பேசணும், நம்ம வெற்றியை பற்றி மட்டுமே பேசணும், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, ஜெயிச்சுட்டும் பாக்கி விஷயத்தை நம்ம பேசணும், ஒரு வீரனாக இருப்பவன் ஜெயிச்சுட்டு தான் வரணும், தோத்துட்டு காலில் விழுவேன்னு பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே இப்போ ராவணன் ரொம்ப கூலாயிடுறானா. ராவணன் சொல்கிறான், தம்பின்னு ஒருத்தர் இருந்தால் அவன் ஒன்றை மாதிரி தான் இருக்கணும், நீ எவ்வளவு எனக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்கிற கும்பகர்ணா, ஆகையினால வெற்றி உனக்கு தான் நடக்கும், நீ பாரு நீ போய் ஜெயிச்சுட்டு வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அணிகலன்களை எடுத்து, அவன் தான் தூங்கிட்டு இருந்திருக்கான் இல்லையா, தூங்கி எழுந்து வந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு போர்க்கவசத்தை மாட்டி விட்டு மேலே நகைகள் எல்லாம் போட்டு முத்து மாலை எல்லாத்தையும் போட்டு சூலத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்குறானா. ஏன்னா சூலம் தான் கும்பகர்ணனுடைய ஆயுதமாக இருக்குது. அதனால் சூலத்தை எடுத்து கையில் கொடுத்து, இந்தா போய் பகைவர்களை வெற்றி கொண்டு விட்டு வா அப்படின்னு சொல்கிறான். கூடவே பல அரக்கர்களும் பலவிதமான ஆயுதங்களோட கிளம்புறாங்க. வழக்கமாக அந்த அரக்கர்கள்லாம் எப்படி கிளம்புவாங்க, தேரில் தானே போவாங்க. ஒன்று கழுதை பூட்டிய தேராக இருக்கும், இல்லைனாக்க புலிகள் எல்லாம் பூட்டின தேராக இருக்கும். அதுதானே நம்ம பார்த்துருக்கோம். புலிகளை பூட்டிய தேராக இருக்கலாம், இல்லை கழுதைகளை கொண்ட தேராக இருக்கலாம், இல்லை குதிரைகளை பூட்டிய தேராக இருக்கலாம். ஆனால் இவருக்கு தான் எதுவுமே வேண்டாமே. அதனால கும்பகர்ணன் அந்த மாளிகையை விட்டு கிளம்புறானா. கிளம்பி வரும்பொழுது நம்மளெல்லாம் வாயில், அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் இருந்ததுன்னா அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சு வருவோம் இல்லையா, அவருக்கு அதெல்லாம் தேவையில்லையே. அவர் என்ன பண்ணுறாரா, அந்த மதில் சுவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதில் சுவரெல்லாம் இப்படி கால் வச்சு இப்படி தாண்டுறாராம். மதில் சுவர்களை இப்படி கால் வச்சு தாண்டாராம். அப்போ எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கும் அப்படிங்கிற ஆச்சரியம் உங்களுக்கு வருது இல்லையா, அதையும் வால்மீகி சொல்கிறார். ஒரு வில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 6 அடி இருக்கும், 5 அடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வில் எல்லாம் 5 feet அப்படி இருக்கும். அந்த ஒரு வில் அப்படி இருந்ததுன்னா 100 வில் சேர்ந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், இப்படி 100 வில். அது மாதிரி 100 வில் தூரம் அவனுடைய உடம்புடைய அகலமா. இது அகலம், அவனுடைய உருவத்தை பற்றி சொல்கிறார். 100 வில். அதே மாதிரி 600 வில் சேர்த்து வைத்த மாதிரியான உயரமா. 100 வில் அளவிற்கு அவனுடைய உடலினுடைய அகலம், 600 வில்லினுடைய அளவிற்கு அவனுடைய நீளம், கும்பகர்ணனுடைய நீளமா. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக்காக மலை மாதிரி இருப்பான்ல அந்த அரக்கன்.
அவன் அரக்கன் தானே, மலை மாதிரி இருக்கக்கூடியவன் இல்லையா? அவனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா சக்கரம் மாதிரி இருக்கான். நமக்கெல்லாம் ஐஸ் எப்படி இருக்கும், ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் சக்கரம் மாதிரி இருக்குமா. சக்கரம் மாதிரி இருந்தால் கண் இப்படி 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 போயிட்டு வரும் இல்லையா, எல்லா பக்கமும் சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரியான கண்களாம். இது வந்து வால்மீகி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன். இப்படித்தான் இவன் கும்பகர்ணன் அங்கேருந்து கிளம்புறான். ஒன்னொன்னையா அப்படி இப்படி காலை தூக்கி தூக்கி வச்சு போகிறான். உடனே பேட்டில் ஃபீல்டு வந்துடுது. உடனே வந்து இந்த வார் பிளேஸ் வந்துடுது. பார்த்தா சுற்றி வந்து வானரர்கள் இருக்காங்க, அரக்கர்கள் இருக்காங்க. உடனே வானரர்கள்னால் அவன் மேலே வந்து இப்படி 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 அவன் மேலே வந்து கிடைக்கிற ஒரு பாறைகள் இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படி வானரர்களெல்லாம் பிடிச்சி வாயில் போட்டுக்கிறான். இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. யாருக்கு பயம் வருதோ தெரியுமா? நீலன், நலன், கவாக்ஷன், ருபாக்ஷன் இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான வீரம் செறிந்தவர்களுக்கே பயம் வந்துடுதான். அவங்களெல்லாம் திரும்பி ஓடலான்னு ஓடுறாங்களாம். அப்போ அங்கதன் பார்த்துட்டு கூப்பிடுறான், எங்கே போகிறீங்க? நீங்களாம் எவ்வளோ பெரிய வீரர்கள் தெரியுமா? இவனை அழிப்பதான் நமக்கு கஷ்டம், அதனால் தயவுசெய்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அவங்கெல்லாம் திருப்பி இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வராங்க. ஏன்னா அவன் இப்படி இப்படி காலடி எடுத்து வச்சு, அவன் அரக்கன் தானே, இப்படி காலடி எடுத்து வச்சு நடக்கும்பொழுது நிறைய பேர் அவனுடைய காலிலேயே வந்து இறந்து போயிடுவாங்க இல்லையா. இப்படி கால் இப்படி தூக்கி வைக்கும்போது காலில் இறந்து போயிடுவாங்க. இப்படி ஜஸ்ட் லைக் தட் அவன் பிடிக்கிறான். மூச்சு விட்டானா எல்லாரும் பறக்கிறாங்க. எப்படி அவன் முன்னாடி நின்று ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற கவலை இந்த வானரர்களுக்கு வருதான். அதனால எல்லாரும் தன்னோட உயிர் காப்பாற்றின பயம் வரும்ல, முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா, அதில் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே அங்கதன் பார்த்துட்டு, நீங்கள்லாம் ஓடக்கூடாது, நீங்கள்லாம் வீரர்கள் வாங்க, நம்ம போரிடுவோம் அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அவங்கெல்லாம் வந்து கிட்ட வந்து பாறைகளை தூக்கி அடிக்கிறாங்க, மரத்தை தூக்கி அடிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து அவனை கிட்டையே போகலை. அவன் எல்லாத்தையும் இப்படி அப்படி பண்ண உடனே எல்லாம் தூக்கி தூக்கி போடுறாங்க. இப்போது இந்த வானரர்கள் வந்து பயந்து போகிறத பார்த்துட்டு அங்கதன் சொல்கிறான், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை இந்த அரக்கனால் நாம் இறந்தோம் என்றால் நாம் பிரம்மலோகம் போவோம். அப்படி இல்லை, இவனை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய புகழ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், வானரர்கள் சேர்ந்து இந்த அரக்கனை கொன்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய புகழ். நிச்சயம் ஸ்ரீராமரை எதிர்த்தவன் உயிருடன் இருப்பானா? ஸ்ரீராமர் மீது நம்பிக்கை வேண்டாமா? ராமரை எதிர்த்துட்டு யாராவது முன்னாடி நிற்க முடியுமா? இது உங்களுக்கே தெரிய வேண்டாமா? உங்கள் கவலைகளெல்லாம் விடுங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் அங்கதன். இதுதான் ஒரு லீடருக்கு உண்டான ஒரு அழகு. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணும்? ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது தைரியப்படுத்தக்கூடிய எனர்ஜெட்டிக்கான வார்த்தைகளை கொடுக்கணும். இப்போ இது 2வது தடவையாக அங்கதன் இதை ப்ரூவ் பண்ணுறான். முன்னாடியே ஒரு தடவை நாம் பார்த்துருக்கோம், சுந்தரகாண்டத்திலேயே. எங்கே பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ், ததிமுகனுடைய அந்த வனம் இருக்கு இல்லையா, ததிவனம். அந்த ததிவனத்தில் வந்து இதே மாதிரி எல்லோர்ட்டையும் பேசுகிறான் அங்கதன். அப்போ எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க அங்கதனை. நீ நினச்சிருந்தீன்னா நீ வந்து எங்களுக்கு ஆர்டர் போட முடியும், நீ ஆர்டர் போடாமல் எங்களை இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறியே, ஹனுமனது வெற்றியை நாம் எல்லோரும் கொண்டாடணும் அப்படின்னு நீ சொல்கிறியே அப்படின்னு அங்கதனை எல்லோரும் பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட அதே அங்கதன் வந்து இப்பொழுது யுத்த களத்தில் இந்த வானரர்களுக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்குறான், ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஸ்ரீராமரை நினையுங்கள், அவரை எதிர்ப்பவர்கள் யாருமே உயிரோடு இருக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கதன் வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறான். உடனே எல்லாருக்கும் ஒரு பிரிஸ்காக ஒரு தெம்பு வந்துடுது. உடனே எல்லாரும் போகிறாங்க ஃபைட் பண்ணுறதுக்காக. முதல்ல நீலன் போகிறான், ஒரு பாறையை தூக்கி அடிக்கிறான். உடனே அந்த பாறையை வந்து அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அதெல்லாம் சும்மா ஜுஜுப்பி இல்லையா, பெரிய மலை சிகரத்தையே தூக்கி அடிக்கிறாங்களாம், பெரிய பெரிய மவுண்டெயின்ஸை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. அடித்தாலும் அவன் எல்லாம் இப்படி 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 பண்ணுறான். உடனே ஆஞ்சநேயர் வராரு. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்ட ஆஞ்சநேயர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா. ஆஞ்சநேயர் வரார். ஆஞ்சநேயர் வந்து அவன் மீது ஒரு பாறையை தூக்கி போடுறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான்? சூலத்தினால ஆஞ்சநேயரை தாக்கிடுறான். உடனே ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஓரமாக விழுந்துடுறாரு. ஏன்னா அரக்கன் தானே, முதல்ல அரக்கன் வந்து அப்படி தாக்கும் பொழுது அவருக்கு மேலேயும் ரத்தம் வந்துட்டு தான் அவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே இப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. சுக்ரீவன் வந்துடுறான். சுக்ரீவன் வந்த உடனே சுக்ரீவனுக்கும் இவனுக்கும் சண்டையாயிடுறது. அதாவது பாறைகளை தூக்கி அடிக்கிறது. உடனே சூலத்தை கொண்டு, இவனோட சூலம் தானே இவனுடைய ஆயுதம், அந்த பாறையை இப்படி டச் பண்ண உடனே பீஸாக ஆயிடுமா அந்த பாறை. இப்படியே ஆன உடனே சுக்ரீவன் மீது அவன் ஒரு பானத்தை விட்டுடுறான். அவன் வந்து கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தின் மூலமாக சுக்ரீவனை தாக்கிடுறான். தாக்கின உடனே சுக்ரீவன் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறான். மயக்கமாயிருந்து கீழே விழுந்த உடனே இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணுறான்னா சுக்ரீவனை தூக்கி தோளில் போட்டுன்றான். திருப்பி இலங்கைக்குள்ளே அப்படி நடந்து போகிறான். நம்ம ஜெயிச்சிட்டோம், இதை போய் ராவணன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு போகிறான். இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஐயோ சுக்ரீவன் மாட்டின்ட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, சுக்ரீவனை தூக்கிட்டு போகிறானே அவன் அப்படின்னு. உடனே ஆஞ்சநேயர் தான் வந்து, அவர் தான் மதியுக இவராச்சு, அவர் ரொம்ப விவேகத்தில் சிறந்தவர் இல்லையா, டக்குன்னு யோசிப்பார் இல்லையா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் நினைக்கிறார், ஆஞ்சநேயர் சொல்கிறார், கவலையப்படாதீங்க, சுக்ரீவன் தானே தப்பிச்சு வந்துடுவார்,
பெரியவரே, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தூக்கி கொண்டு போகும்பொழுதே சுக்ரீவனுக்கு மயக்கத்திலேருந்து விழிப்பு நிலை வந்துடுறதான். வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாராம், காதை பிடிச்சி நோண்டுறாரு, உடம்பெல்லாம் பிடிச்சி பிராண்டி விடுறாரு. யாரோட உடம்ப? இந்த கும்பகர்ணனுடைய உடம்பை, இந்த அரக்கனோட உடம்பை, கால் கையெல்லாம் பிராண்டி விட்டோடனே அங்கேருந்து ரத்தம் கொட்டுறது. ரத்தம் கொட்டின உடனே தூக்கி கோவம் வந்துடுறது அவனுக்கு. டக்கு தொப்புன்னு அப்படி போட்டுடுறான். சுக்ரீவனை தூக்கி தொப்புன்னு போட்டோடனே சுக்ரீவன் அப்படியே சுருண்டு ஸ்ரீராமர் கிட்ட வந்துடுறார். இப்படி பால் மாதிரி உருண்டு கிட்டு ராமர் கிட்ட வந்துடுறாராம். இப்பொழுது லக்ஷ்மணர் இப்போ கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து அவனுக்கு மேலே பிளட் வந்துருச்சு இல்லையா, உடனே அவன் கோபத்தில் என்ன பண்ணுறான், லக்ஷ்மணரை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரான், வேக வேகமாக வரான். அப்பொழுது முதல்ல லக்ஷ்மணர் போகிறார். போன உடனே லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறான், நீ எதுக்கு வந்திருக்க? நான் யார் தெரியுமா? அந்த ஐராவதத்தின் மேல் வந்த அந்த இந்திரனையே ஜெயிச்சவன். நீ எல்லாம் பொடிப்பைய, நீ எதுக்கு என்கிட்ட வர சண்டைக்கு? உன்னோட அண்ணாவத்தான் வெளில எடுத்துன்னு இருப்பான்ல, ராமநாமே அவன் பேர், அவனை வர சொல்லு, நான் உங்ககிட்டலாம் சண்டை போட மாட்டேன், ரொம்ப சின்ன பையனாக இருக்க அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து கும்பகர்ணன் சொல்கிறானோ. உடனே லக்ஷ்மணன் சொல்கிறான், நீ கண்டிப்பாக ஸ்ரீராமரோட போரிடத்தான் போகிற, கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் இந்த அரக்கனும் இந்த கும்பகர்ணனும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணும்பொழுது லக்ஷ்மணன் பானங்களை விடுறான், அதை இவன் தடுக்கிறான். இப்படியே ஆகிக்கொண்டிருக்கு. இப்போ லக்ஷ்மணனும் மூர்ச்சையாகிடுறாரு. அந்த சமயத்தில் ஸ்ரீராமரது என்ட்ரி. இப்பொழுது ராமர் லக்ஷ்மணர் இருவருமாக சேர்ந்து மூர்ச்சையாகி எழுந்து விடுகிறார். அப்பொழுது ராமர் சொல்கிறார், நானே கவனிக்கிறேன் அப்படிங்கிறார். அதற்குள்ள ரொம்ப கோபம் அதிகமாகி பசியும் அதிகமாகி கும்பகர்ணன் வானர்கள்லாம் கோபமாக அப்படி பிடிச்சி திங்குறான், வாயில் போட்டுக்கிறான். வாயில் போட்டினோடனே மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் பல வானர்கள் வெளில வந்துடுறாங்களாம். இவன் எடுத்து வாயில் போட்டுக்கிறான். உடனே இந்த வானர்கள்லாம் மூக்கு வழியாக காது வழியாக வெளில வந்துடுறாங்களாம். அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கான் இல்லையா. அப்பொழுது இந்த வானர்கள் இப்படி தள்ளிக்கொண்டே இப்படி வரானாம். எங்கே ராமர், எங்கே ராமர், எங்கே ராமர் அப்படின்ட்டே வரானாம். அப்போது ஸ்ரீராமர் சொல்கிறார், நான் இங்கே இருக்கேன்ப்பா, வா வா, உனக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறார், முதல்ல வாயு அஸ்திரத்தை எடுத்து விடுறார். எடுத்து விட்ட உடனே அவன் ஏற்கனவே காது சில இடங்கள்லாம் காயமாக இருக்கு இல்லையா, காது மூக்கெல்லாம் காயத்தோடு இருக்கான். இப்போது வாயு அஸ்திரத்தை விடுறாரு. விட்ட உடனே அவனுடைய சூலம் பலன் இல்லாமல் போயிடுது. அவனுடைய சூலம், அவனுடைய ஆயுதங்கள்லாம் அழிஞ்சிடுது. அவன் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கான். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். இவர் மேலே மேலே ஒரு அஸ்திரமாக விடுறார். ஆக்னியாஸ்திரத்தை விடுறாரு, வாயு அஸ்திரத்தை விடுறாரு. ஒரு அஸ்திரமாக விட விட முதல்ல இந்த கை கட்டாகுது. அடுத்து ஏன்னா அரக்கனை அவனை கொன்று தான் ஆகணும். அவன் சொல்கிறான், நான் கபந்தனும் அல்ல, நான் விராடனும் அல்ல, நான் கரதூஷணர்களும் அல்ல, நான் கும்பகர்ணன், நான் அந்த தேவலோகத்தையே போய் ஜெயிச்சுட்டு வந்தவன், எனக்கு முன்னாடி உங்களுடைய அஸ்திரங்கள் எதுவுமே செய்யாது அப்படிங்கிறான் ஸ்ரீராமரை பார்த்து. ராமர் சொல்கிற, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனால் என்னுடைய அஸ்திரத்திற்கு முன்பாக நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிறார். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாராலையும் அவனை அழிக்க முடியும், இருந்தாலும் ஸ்ரீராமர் தான் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அவனே ஸ்ரீராமரை தேடிக்கொண்டு வருகிறான். அவன் ராமர் மேலே நல்ல எண்ணம் கொண்டவன் தானே, அவன் நல்ல சிந்தனை கொண்டவன் தானே, அவன் அண்ணனுக்காகத்தானே வர்றான் இங்கே போருக்கு இல்லையா கும்பகர்ணன். ஆகையினால அவன் ஸ்ரீராமர் கையால் மடிய வேண்டும் என்று விரும்புகிறான். மற்றவர்கள் கையால் அவன் விரும்பலை, அவன் ராமர் கையால் மோட்சம் பெற வேண்டும் என்று கும்பகர்ணன் விரும்புகிறானா. அதனால ஸ்ரீராமரை தேடிக்கொண்டு வருகிறான். ராமர் எதிர்கொள்கிறார். கூடவே எல்லோரும் இருக்கிறார்கள். ராமர் மட்டும் எதிர்கொள்ளல, கூடவே அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அஸ்திரமாக ராமர் ஏவி விடுகிறார். அந்த கும்பகர்ணன் அந்த அரக்கனது ஒவ்வொரு உறுப்புகளையும் அழித்து கொண்டே வருகிறது. முதல்ல ஒரு கை, உடனே அடுத்த கை, இந்த கை நல்லா இருக்குங்கும்போது உடனே ஒரு பனை மரத்தை பிடுங்கி கொண்டு எப்படி ராமர் மீது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனை மரத்தை அப்படி பிடுங்கிட்டு வரான். உடனே ராமர் ஆக்னியாஸ்திரத்தை விடுறார். விட்ட உடனே இந்த கையும் போயிடுறது, இந்த கையும் போயிடுது, அந்த கையும் போயிடுறது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, அடுத்து ஒரு பிரம்மாவிடமிருந்து கிடைத்த இன்னொரு அஸ்திரத்தை விடுறாரு. அவனுடைய கால்கள் இரண்டும் கட்டாயிடுது. அதற்கு பிறகு பல ஆயிரம் அம்புகளை அவனுடைய வாயை பார்த்து விடுறாராம். பல ஆயிரம் அம்புகளை அவனுடைய வாய்க்குள்ளே விடுறாராம். அப்போ தான் அவன் ஆன்னு கீழே விழறான். கும்பகர்ணன் அவ்வளோ பெரிய மலை போன்ற பெரிய அரக்கன், யாராலையும் அழிக்க முடியாத ஒரு அரக்கன், யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு அரக்கன். அவன் ஸ்ரீராமரது பானத்தின் காரணமாக அந்த அரக்கனை அழிக்கிறார் பகவான். அவன் கீழே விழறான். கீழே விழுந்த உடனே என்ன பண்ணுறார், 2 பிறை வடிவமுடைய பானங்களை எடுத்து விடுறார். 2 பிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய பானத்தை விடுறார். அந்த பானம் போய் அப்படியே அவன் தலையை கட் பண்ணி நேராக கொண்டு போய் இலங்கையின் வாயில், இலங்கையினுடைய என்ட்ரன்ஸ், அங்கே போய் அந்த தலை போய் அப்படி ஜிங்க உட்காந்துக்கிட்டான். சரி, உடம்பு என்னாச்சு அப்படின்னாக்க, அந்த உடம்பு அப்படியே சாயுது.
சாஞ்சு எங்கே போகுதுன்னா கடல் பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது. அந்த கடலில் பாதி உடம்பும் நிலத்தில் பாதி உடம்புமாக விழுகிறது. கும்பகாரன் தோப்புன்னு இப்படி விழறான். உடம்புல பாதி வந்து கடல்லையும் மறுபாதி நிலத்திலையும் விழுகிறது. கடலில் அந்த உடம்பு பாதி விழுந்த உடனே அதில் இருக்கக்கூடிய முதலைகள் மீன்கள்லாம் நிறைய இறந்து போயிடுதான். இந்த பக்கம் விழுந்த உடனே அதில் நிறைய கட்டிடங்கள்லாம் சேதமாகுதான். அவன் உடம்பு விழும்பொழுது நிறைய கட்டிடங்கள், நிறைய மரங்கள், இப்படி பலவிதமான சேதமும் வருது. இப்பொழுது அரக்கர்கள் படை என்ன ஆகும்? பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய கும்பகர்ணன் இறந்துட்டானே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்துட்டாங்க. வானரர்கள் என்ன செய்வாங்க? எஸ், ரொம்ப சந்தோஷமாயிடுறது, கூச்சலிடுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் என்னாச்சு? யார் வந்து அடுத்தது? நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, எனக்காக காத்துக்கிட்டே இருங்க. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்? டாடா, பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.